ஹாய் ப்ரோ, ஹாய் சார், பிரைஸ் லாட். உங்களை தான் பிரதர், சார் உங்களையும் தான் தெளிவுபடுத்த ஆசைப்படுறாரு பிரதர். ஆண்டவர் தெளிவுபடுத்த ஆசைப்படுறாரு. வார்த்தை எனக்கு கிடையாது, வார்த்தை அவரோடது. நான் தெளிவாயிட்டேன், ஓகேவா? இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் நான் தெளிவாயிட்டேன். உங்களை தெளிவுபடுத்த ஆசைப்படுறாரு. உங்களால ஆகாது, கூடாது, முடியாது, நடக்காது அப்படின்னு சொல்லி மனுஷனை விட்டுருங்க. அவனை படிச்ச ஒரு ஆண்டவர் தான், அவன் பாவம், அவனை மன்னிச்சு விட்டுருங்க. ஆனா அந்த பிசாசு உங்க இருதயத்துக்குள்ள இருந்து சொல்றான் பாத்தீங்களா, நீலாம் வேலைக்கே ஆக மாட்ட, நீலாம் பாவத்தை ஜெயிக்கவே மாட்ட, பாவத்தை மேற்கொள்ளவே மாட்ட, நீலாம் கடைசி வரைக்கும் பாவிதான். ஃபர்ஸ்ட் அதை டெலீட் பண்ணுங்க. டேய் போடா அப்பால அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நீங்கள் நீதிமான்கள், அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவப்பட்ட மீட்கப்பட்ட நீதிமான்கள். இந்த வார்த்தையை பேசுறீங்கன்னா, ரெண்டாவது நீங்க கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் இன்னும் ஒரு சில காரியங்களை ஜெயிக்கவே இல்ல. உங்களை ஆண்டவர் பண்படுத்தி பயன்படுத்துறாருன்னு அர்த்தம். என்னையா தான் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு நீங்க மேன்மை அடைய மாட்டீங்கன்னு சொல்றான்ல இந்த பிசாசு இருதயத்துல, அவனுக்காகவே அந்த சத்தத்தை நீங்க முறியடிக்கிறதுக்காக ஒரு காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு பேசப்படும். நான் வார்த்தைக்குள்ள போயிடுறேன். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல கடைசி ஒரு சில வரிகள், எவரையும் மேம்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும், யாரா வேணா இருப்பா. ஆடு மேய்ச்சவன அரசன் ஆக்குவாரு, அடிமையா போனவன் அதிபதியா மாத்துவாரு, அடிமை பெண் எஸ்தர ராஜாத்தியா மாத்துவாரு. உன்னையும் உயர்த்துவாரு பிரதர், உன்னையும் உயர்த்துவாரு சிஸ்டர். அவரால் முடியும், அவரால் ஆகும். அவரால் கூடாத காரியம் இல்லை. மனுஷனாலே கூடாது. மனுஷன் சொல்லுவான், நீலாம் டம்மி, போடா டம்மி, கும்மின்னுவான். போடா கும்மி வச்சுன்னு போயிடுவான். அவன்லாம் ஆண்டவர் நம்மளை உயர்த்த அதிக வல்லவர். அவரை நம்ம பின்தொடர்ந்தோம்னா, அவரை நம்மளுடைய வாழ்க்கையில, அவருடைய நம்மளுடைய இருதயத்துல உயர்த்த ஆரம்பிக்கும் பொழுது அவர் நம்மளை உயர்த்த வல்லவர். எவரையுங்க, யாரை வேணா பண்ண முடியும். நீங்க நினைக்கலாம் என்னாலலாம் முடியாதுங்க, நீங்களாம் பெரியவர். நோ, என் தேவன் பெரியவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வைராக்கியத்தை உங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் நீங்க வைக்கும் பொழுது இருதயத்துல இந்த வார்த்தை உங்களுக்குள்ள உங்களையே அறியாம கிரியை செஞ்சு என் புள்ளை எனக்காக செய்யறான்னு சொல்லி கர்த்தர் சொல்லுவாரு. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருள செய்யும். புரியுதா பிரதர்? புரியுதா சிஸ்டர்? புரியா? திறமைகளை ரொம்ப தெளிவா புரியும். ஒரு குட்டி ஜெபம் மட்டும் பண்ணிடுறேன். அன்பின் தகப்பனே, இந்த வீடியோவை, இந்த வார்த்தையை இன்னைக்கு நான் இல்லை நீங்க பேசியிருக்கீங்க. அவங்களுக்குள்ள என்ன கலக்கம், என்ன காரியங்கள்லாம் எனக்கு தெரியாதாண்டவர். நீர் அறிவீர் எல்லாத்தையும். அவர்களை மேம்படுத்த போகிறீர், அதற்காக நீங்க இந்த வார்த்தையை பேசியிருக்கீங்க. அவர்களை உயர்த்த போகிறீர், அதற்காக நீங்க இந்த வார்த்தையை பேசியிருக்கீங்க. அவங்க வேணா அவங்களை நினைச்சு தாழ்மையா நினைக்கலாம், நீங்க அவங்களை நினைச்சு ரொம்ப பெருசா நினைச்சிருக்கீங்க ஆண்டவரே. அந்த தாழ்மையான காரியங்கள், அந்த பிசாசு கொடுக்குற எல்லா காரியங்களையும் மறைத்து இவர்களை உயர்த்த போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். இந்த நாள் இவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க, தொடர்ந்து அவர்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. சகோதரன் கருத்து தாழ்த்தின வெறுமையாக போகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பயப்படாதீங்க ப்ரோ, பயப்படாதீங்க சிஸ்டர். உங்களை உயர்த்துறதுக்கு அவர் அதிக வல்லவர். அதை மாத்திரம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிசாசை பார்த்து அப்பல போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை போட்டு ஜாலியா ஓடாதீங்க. கத்தர் பெரிய காரியம் சொல்லி இதனால கத்தருக்கு சொல்றேன். ஆமென். அல்லேலூயா. லவ் யூ அண்ட் காட் பிளஸ் யூ மை டியர் சிஸ்டர் அண்ட் மை டியர் பிரதர்.